முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்றால் என்ன? அதாவது முதலில் அகஸ்தியர் வாழ்ந்த காலத்திலே முதல் சங்கம், இரண்டாவது நக்கீரன் வாழ்ந்த காலம் இடைச்சங்கம், மூன்றாவது தொல்காப்பியன் வாழ்ந்த காலம் கடைச்சங்கம், கடைசியாக தொல்காப்பியன் வாழ்ந்த காலம். இதைத்தான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று நாம் கூறுகிறோம். தொல்காப்பியன் தான் தமிழ் இலக்கண இலக்கியங்களை வரையறுத்து கூறியவன். அதாவது நாம் தமிழை நன்றாக படிக்க வேண்டும் என்றால் முதலில் அச்சரங்கள் பயில வேண்டும். அச்சரங்கள் என்றால் எழுத்துக்கள். பிறகு சொற்கள் படிக்க வேண்டும். அச்சரங்களுக்கு பிறகு சொற்கள், பிறகு தர்க்கம் படிக்க வேண்டும், நிகண்டு படிக்க வேண்டும்,